ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட கலக்கத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த கலக்கமான ஒரு சூழ்நிலையை, கலங்கின ஒரு அனுபவத்தை மாற்றி ஆண்டவர் மகிழ்ச்சியை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென் சோதரன். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது கூட ஒரு மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் இருந்ததான ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து போகும்போது அங்கே மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மார்த்தாளுக்குள்ளேயும் ஒரு கவலை இருந்தது. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை ஆண்டவர் அங்கே மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். மரியாளை குறித்து சொல்லும்போது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையில் இருந்த கலக்கத்தை மாற்றினது. லாசரு மரித்து 4 நாள் ஆகும்போது ஸ்தோத்திரம், அவருடைய சரீரமெல்லாம் கெட்டு அழிந்து போனது. தன்னுடைய சகோதரனை இழந்த ஒரு கலக்கத்தோடு, ஒரு கலங்கின இருதயத்தோடு ஸ்தோத்திரம் அவர்கள் காணப்படும் போது கூட இயேசு அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து போய் ஆண்டவருடைய சமாதானமற்ற அனுபவத்தை மாற்றி, அவருடைய கலக்கத்தை மாற்றி தேவன் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருவாராக.